நடிகர் ரவி மோகனும் ஆர்த்தியும் அவங்க விவாகரத்து வழக்கு தொடர்பா சமீபத்துல சென்னையில உள்ள குடும்ப நல நீதிமன்றத்துல ஆஜராகி இருந்தாங்க. ஆர்த்தியும் விவாகரத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதாகவும், ஆனா ரவி மோகன் தான் 2 பசங்களையும் பாத்துக்கணும் அப்படின்னும், மேலும் மாசம் 40 லட்சம் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு கேட்டு மனு கொடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. நீதிமன்றமும் ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள ஆர்த்தியோட இந்த மனு தொடர்பா ரவி பதிலளிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட இந்த விவாகரத்து பிரச்சனை தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும், இவங்க பொதுவெளியில அறிக்கை வெளியிட்டு ஒருத்தர குற்றம் சாட்டவே இது சோசியல் மீடியால பேசு பொருளா மாறிச்சு. இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட கெனிஷாவும் இது தொடர்பா மக்கள் அவங்க மேல வெறுப்ப காட்டுறாங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஸ்டோரிஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில சென்னை ஹைகோர்ட் ரவி மற்றும் ஆர்த்தி இப்படி அறிக்கைகளை வெளியிட தடை விதிச்சிருக்காங்க. ஆர்த்தி மற்றும் அவங்க தாயார் சுஜாதாவோட அறிக்கையால ரவியோட நற்பெயர் பாதிக்கப்பட்டதா சொல்லி ரவி மோகன் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த மனுவோட எதிரொலியா தான் இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல நடிகர் சூரி இந்த பிரச்சனை தொடர்பா பேசியிருக்கிறது இப்போ வைரல் ஆயிட்டு வருது. இல்லைண்ணே, எல்லாரும் யாரு திரை கிடையாதுங்கண்ணே. உங்க குடும்பத்துல எல்லார் வீட்லயுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்க சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம திரைன்றனால மீடியான்றனால நம்ம சினிமாவில் இருக்கிறனால உடனே பயங்கரமா ஃபோக்கஸ் ஆகுது. அதை விட பயங்கர ப்ராப்ளங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கத்தான் செய்யுதுங்க. இந்த மீடியாலும் பெருசாக ஃபோக்கஸ் ஆகுது நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுவும் நல்லபடியாக சால்வான சந்தோஷம். எல்லாம் வேண்டிக்கங்க, யாரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் வேண்டிக்க. இப்படி சூரி திரையில மட்டும் இல்லாம பலரோட வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க திரையில இருக்கவே இப்படி எல்லாம் பேசப்படுது. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் மத்தவங்களுக்கும் நடக்குது. ஆனா அவங்க சினிமா சார்ந்து இருக்கவே மீடியா ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க பிரச்சனையும் சுமூகமா முடியணும், யாரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம்னு வேண்டிக்கோங்க, எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு சூரி பேசி இருக்காரு.